எல்லாருக்கும் கேவிஎஸ்பி இல்லத்தின் சார்பா இனிய வணக்கங்கள். நம்மள பல பேரு என் மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, மனசே சரியில்லை, மனசெல்லாம் அவன் ஞாபகமாவே இருக்கு, மனசெல்லாம் அவன் ஞாபகமாவே இருக்கு, எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் என்னால என் மனசை மாத்திக்க முடியல, மனசு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு உடைஞ்சு போச்சு. இந்த மாதிரி மனசு சம்பந்தப்பட்டு நாம மற்றவங்க கிட்ட பேசியிருப்போம், இல்லை மற்றவங்க பேசி நாம கேட்டு இருப்போம். நம்ம இதயம் துடிக்கிறத நாம உணர முடியும், நுரையீரல் மூலமா நாம சுவாசிக்கிறத நாம உணர முடியும், நம்ம மனசுக்குள்ள பேசுறத நாம உணர முடியும். நம்ம உடம்புல இதயம் எங்க இருக்குதுன்னு தெரியும், நுரையீரல் எங்க இருக்குதுன்னு தெரியும், கிட்னி, மூளை, கல்லீரல் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா மனசு எங்க இருக்குதுன்னு தெரியுமா? சில பேரு மூளை தான் மனசுன்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேரு இதயம்தான் மனசுன்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு நரம்புலையும் ரொம்ப துல்லியமா சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ற உலகத்தின் தலை சிறந்த டாக்டருக்கு கூட உடம்புல மனசு எங்க இருக்குன்ற விஷயம் தெரியாது. இது இன்னைக்கு நேத்து இல்ல, பல நூற்றாண்டுகளா மனுஷனை குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய புதிர். உடம்புல உணர்ச்சிகள் எங்க இருக்குன்னு கேட்டா பல பேர் டக்குன்னு இதயத்துலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க இதயத்துல அம்பு குத்தி அதுல இருந்து ரத்தம் ஒழுகுற மாதிரி படம் வரைவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி ஈமோஜியே இருக்கு. இன்னும் சில பேருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கஷ்டப்படுத்தும் போது இதயம் அதிக பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ற ஒரு சாதாரண மிஷின், அவ்வளவுதான். அப்ப ஏன் நாம இதயம் பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம்னா, அதுக்கு காரணம் மூளையினால நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது ரசாயன மாற்றம். ஓஹோ, அப்படின்னா மனசு மூளையில இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதில் என்னன்னா, மூளைங்கிறது ஹார்ட்வேர், மனசுங்கிறது சாஃப்ட்வேர். நம்ம மனசுல நடக்கிற பல மாற்றங்களுக்கு மூளை தூண்டுகோலா இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா மூளையும் மனசும் ஒன்றும் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேர் எப்படியோ அப்படிதான் மனுஷனுக்கு மூளை. மூளையும் நம்ம போனுக்குள்ள இருக்கிற பேட்டரி, சிம்மு இதெல்லாம் ஒரே கேட்டகரி. ஏன்னா இதை நாம கண்ணால பார்க்க முடியும், கையால தொட முடியும். ஆனா போன்ல வர சிக்னலை நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியாது, கையாலையும் தொட முடியாது. கண்ணுக்கு தெரியாத அந்த சிக்னல் மாதிரி மூளைக்குள்ள இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் மனசு. இதுல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனசுங்கிற ஒரு விஷயத்துக்கு உருவம் கிடையாது. அது ஒரு எனர்ஜி, அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு அசாத்தியமான ஆற்றல். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, எண்ணங்களோட ஒரு மாபெரும் தொகுப்பு தான் மனசு. உளவியல் தந்தைன்னு சொல்லப்படுற சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனுஷனோட மனசை கடல்ல இருக்கிற பனிப்பாறையோட கம்பேர் பண்ணி 3 விதமா விளக்கி இருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் கான்சியஸ் மைண்ட், அதாவது உணர்வு நிலை. இது கடலுக்கு மேல தெரிகிற பனிப்பாறையோட ரொம்ப சின்ன பகுதி. நாம பண்ற ஆக்டிவிட்டிஸ், பேசுற பேச்சு, டக்கு டக்குன்னு நாம யோசிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இந்த நிலையில வரும். செகண்ட் சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது முன் நினைவு நிலை. நாம அந்த சமயத்துல யோசிக்கலனா கூட நமக்கு தேவையான சமயத்துல மனசு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சொல்லும். அதாவது நேத்து முந்தானத்து சாப்பிட்ட சாப்பாடு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்த சினிமா, சில போன் நம்பர்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய பழைய நினைவுகளை சொல்லலாம். இதெல்லாம் இந்த நிலையில அடங்கும். தேர்ட் என்னன்னா அன்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மன நிலை. இது பனிப்பாறையோட ஆழமான பகுதி, கடலுக்கு அடியில கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பகுதி. இந்த நிலையில நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கிற ஆசைகள், நிறைவேறாத ஏக்கங்கள், பயம், அதுக்கப்புறம் அதிர்ச்சிகரமான நினைவுகள் எல்லாம் இதுல அடங்கி இருக்கும். இந்த ஆழ்மன ஆசைங்க தான் மனுஷனை மறைமுகமா இயக்குது. இந்த கோட்பாடு மூலமா நமக்கு தெளிவா தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, 90%, அதாவது நாம எடுக்கிற முக்கியமான முடிவுகள், நம்மளோட பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் கண்ணுக்கு தெரியாத இந்த ஆழ்மன நிலைதான். இதை எல்லாத்தையும் தாண்டி பிளாசிபோ எஃபெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, மனசோட அபரீதமான ஒரு சக்தி. அதாவது தாங்க முடியாத பயங்கரமான தலைவலியில இருக்கிற ஒருத்தர்கிட்ட தலைவலிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விட்டமின் டேப்லெட் கொடுத்து, இந்த மாத்திரையை சாப்பிட்டா கண்டிப்பா தலைவலி குணமாகும்னு சொல்லி நாம கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் அதை மனசார நம்பி நம்பிக்கையோட சாப்பிட்டா அந்த தலைவலி குணமாயிடும். இது உண்மை. தலைவலிக்கு மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் இது பொருந்தும்.
தலைவலிக்கு சம்பந்தமில்லாத விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டாலே அதோட பலன் இது. அப்ப நோய்க்கு சம்பந்தப்பட்ட டேப்லெட்டை நம்பிக்கையோட சாப்பிட்டா அதோட பலன் கண்டிப்பா 10 மடங்கு அதிகமா இருக்கும். அதனால எந்த நோயா இருந்தாலும் நம்பிக்கையோட மருந்து சாப்பிடுங்க. அதோட பலனை கூடிய சீக்கிரம் நீங்க உணர்வீங்க. மனசு நம்புனா கண்டிப்பா அத உடம்பு நம்பும். ஆனா இது ஒரு டேஞ்சர் பாயிண்ட். எப்படின்னா, மனசு நல்லதை நம்புனா கண்டிப்பா உடம்பு அந்த நல்லதை நம்பும். அதே மாதிரி மனசு கெட்டதை நம்புனா கண்டிப்பா உடம்பு அந்த கெட்டதையும் நம்பும். அதனால நல்லதை மட்டுமே நாம நம்பணும். மனம் ஒரு குரங்கு. அத ஒரே இடத்துல கட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அந்த மனச நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம எண்ணங்கள சீரமைச்சா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மாறும். முடிவா மனசு எங்க இருக்குன்னு கேட்டா, மனுஷன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலயும் அவனோட எண்ணத்திலயும் இருக்கு. உருவமே இல்லாத நம்ம மனச நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மள நாம புதுசா உருவாக்க முடியும். இந்த உருவாக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.